வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட்டில் பிடியில் கேட்ட ஒரு 4 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் z ஈக்குவல் டு xy ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது கிவன் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எஃப் மட்டும் இருக்குது. அதை எலிமினேட் பண்ணிட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ முதல்ல கிவன் ஈக்குவேஷனை எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிக்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பி கண்டுபிடிப்போம். பிங்கிறது டோ இஜெட் பை டோ எக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸுக்கு பதிலாக 1 வந்துடும். அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஒய் மட்டும் இருக்கும். ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 2xன்னு வந்துடும். ஓகேங்களா? இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2x எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் q கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து q கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், டோ இஜெட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டேர்மை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒய்க்கு போல 1 வந்துடும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ்னு என்ன வரும், எக்ஸ்னு வந்துடும். ப்ளஸ்ஸு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். எகைன் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது ஆன்சர் ஆகும் 2yன்னு வந்துடும். ஓகேங்களா? தேர்ஃபோர் q ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வும் 3யும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துலையுமே ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்ங்கிற டேர்ம் அடிஷனில் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிற டேர்ம் அடிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை என்ன பண்ணுறோம், தனியாக கொண்டு வந்துடலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து பி மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2x இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து q மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2y இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் 5ல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணணும் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் 4/5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் எல்ஹெச்எஸ்ல இருக்குது, பி மைனஸ் ஒய் இருக்குது, அது நியூமெரிக்கல் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5ல் எல்ஹெச்எஸ்ல இருக்குது, q மைனஸ் எக்ஸ் இருக்குது, அது டினாமினேட்டர் எழுதிங்க. ஈக்குவல் ரைட் சைடில் ஈக்குவேஷன் நம்பர் 4ல் ஆர்ஹெச்எஸ்ல 2x இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அது நியூமெரிக்கல் எழுதியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 5ல் ஆர்ஹெச்எஸ்ல 2y இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அது டினாமினேட்டர் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் காமனாக இருக்க டைமை கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், பி மைனஸ் ஒய் டிவைட் பை q மைனஸ் எக்ஸ் வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னு வந்துடும். இப்போ இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஒய்யும் எக்ஸும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பி மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய்னு வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு q மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இதுக்கு இந்த ஒய்யை உள்ளார மல்டிப்ளை பண்ணணும் ஆகும், பிஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு qx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா பிஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு qx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுடைய பிடிஇ. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பியில் இருக்குது. இதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஇ பிக்யூ ஈக்குவல் டு 1 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் வேல்யூ என்னது, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ முதல்ல கொடுத்துருக்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டைப்பில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ கிவனை பிக்யூ ஈக்குவல் டு 1ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0ங்கிற டைப்பில் தான் கொஸ்டின் இருக்குது. அதாவது பி மட்டும் கியூ மட்டும் தானே இருக்குது கொஸ்டினில் இருக்குது. அப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ட்ரையல் சொல்யூஷன் எழுதணும். அந்த ட்ரையல் சொல்யூஷன் என்னன்னா இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு சின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண அப்படின்னா ஆகும் டோ இஜெட் பை டோ எக்ஸுங்கிறது என்னதுன்னா ஏன்னு வந்துடும். கியூங்கிறது டோ இஜெட் பை டோ ஒய்ங்கன்னா பின்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இருக்க இந்த பியோட வேல்யூவும் கியூட வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நம்ம ஆன்சரு எகைன் இதில் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதான் அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிடலாம். என்னது, பிக்யூ ஈக்குவல் டு 1, அது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரையல் சொல்யூஷன் எழுதுறோம். தட் இஸ் இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் ப்ளஸ் சி. இதுதான் ட்ரையல் சொல்யூஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து பியோட வேல்யூ என்னது ஏ, கியூட வேல்யூ என்னது பி. சரி, இப்போ பிக்கு பல ஏ கியூக்கு பல பிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கிவன் ஈக்குவேஷன் அது பிக்யூ ஈக்குவல் டு 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏபி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ இதுலேருந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. தட் இஸ் 1/ஏன்னு வந்துடும். இப்போ இந்த பியோட வேல்யூவை ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதான் அவங்க கேட்டுக்க கொஸ்டினுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். தற்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிக்கு போல் 1/ஏ இன்ட்டு
ஒய்ங்கிறது இதுலேயே இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ப்ளஸ் சின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல். தேர்ஃபோர் அது எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1 இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஇ டோ z பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ z பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் கேட்டுருக்காங்க. முதல்ல கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டோ z பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ z பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டோ z பை டோ எக்ஸ்ங்கிறது பி, டோ z பை டோ ஒய்ங்கிறது கியூ. இப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா செப்பரபிள் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ செப்பரபிள் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல எக்ஸையும் பியும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு, அடுத்தது ஒய்யும் கியூயும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செப்பரபிள் ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஒய் கமா கியூன்னு எழுதியாச்சு. அதை நம்ம ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து பி கியூட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ட்ரையல் ஈக்குவேஷன் என்னது dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdy. அதில் பியோட வேல்யூ கியூட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல p ப்ளஸ் q ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை செப்பரபிளாக நம்ம ஈக்குவேஷன் மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸையும் பியும் கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ பி இங்கே இருக்குது, எக்ஸுங்கிறது இந்த சைடு இருக்குது. இப்போ இங்கிட்டு வந்து என்ன ஆகும், பி மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அப்போ எல்ஹெச்எஸ் பாட்டன் ஆகும், பி மைனஸ் எக்ஸ்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பாட்டில் கியூங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா எல்ஹெச்எஸ்ல இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்தனாகும் ஒய் மைனஸ் கியூன்னு வந்துடும். தேர்ஃபோர் ஆர்ஹெச்எஸ் பாட்டனா ஒய் மைனஸ் கியூன்னு மாறிடுச்சு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பிங்கிறது எல்ஹெச்எஸ் பாட்டு, பை ஆஃப் ஒய் கமா கியூங்கிறது ஆர்ஹெச்எஸ் பாட்டு. இது ஈக்குவேஷன் நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தட் இஸ் பி எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கியூ ஈக்குவல் டு ஏன்னு வச்சாச்சு. இப்போ இதில் இருந்து பி மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது என்னாகும் ஏ ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் கியூ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கியூட வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலும் ஒய் மைனஸ் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த பியோட வேல்யூயும் கியூட வேல்யூயும் ட்ரையல் சொல்யூஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ட்ரையல் சொல்யூஷன் என்னது dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdy. இப்போ பிக்கு பல ஏ ப்ளஸ் எக்ஸ்னு போட்டாச்சு, கியூக்கு பல ஒய் மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணுங்க. இன்டெக்ரல் dz ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடும், ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஒய் மைனஸ் ஏ இன்ட்டு டிஒய்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்டெக்ரல் டிஜின்னு ஆன்சர் வரும், இஜெட் வந்துடும். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடுவீங்க. அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணாகும் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்மும் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ நான் வரும் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவீங்க, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பி பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு வந்துடும். அந்த 2வை எல்ஹெச்எஸில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மல்டிபிகேஷன் வந்துடும். அப்போ 2z ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பின்னு வந்துடும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுடைய கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்குது. இதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஇ z ஈக்குவல் டு டோ z பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் டோ z பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர்டு ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல கிவன் ஈக்குவேஷன் இல்லையாச்சு. இதில் டோ z பை டோ எக்ஸுங்கிறது பி, டோ z பை டோ ஒய்ங்கிறது கியூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. therefore z ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் இஜெட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது கிவன் ஈக்குவேஷனில் இல்லை. அதனால் இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இஜெட் பி ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் யூன்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த யூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வர மாதிரி யூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிப்போம், ஆன்சர் அது 1. டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிப்போம், ஆன்சர் அது ஏ. சரி, நெக்ஸ்ட்டு இதில் பி கியூன்னு இருக்குது கிவன் ஈக்குவேஷனில். அப்போ பி கியூவோட வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ பிங்கிறது என்னது டோ இஜெட் பை டோ எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரி, இப்போ இதில் டோ இஜெட் பை டோ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னா டிஇஜெட் பை டியூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எழுதுறோம். ஏன் சார் இது மாதிரி எழுதுறோம் அப்படின்னா இஜெட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் யூன்னு எடுத்துக்கிட்டோம், அந்த யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்ததுனால இஜெட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் யூங்கிறது சிங்கிள் வேரியபிள்னால ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் டிஇஜெட் பை டியூன்னு போட்டாச்சு. இன்ட்டு யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேரியபிள் இருக்கிறதுனால பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுறோம், தட் இஸ் டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இதில் டோ யூ பை டோ எக்ஸ்ங்கிறது 1 இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 இன்ட்டு டிஜெட் பை
டியூன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் டிஇஜெட் பை டியூன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் கியூ. கியூங்கிறது என்னது? டோ இஜெட் பை டோ ஒய். இப்போ டோ இஜெட் பை டோ ஒய்ங்கிறது எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா டிஇஜெட் பை டியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய்ன்னு எழுதணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் டோ யூ பை டோ ஒய்ங்கிறது ஏ, therefore ஏ இன்ட்டு டிஇஜெட் பை டியூன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ கிவன் பிஇ டிஇஜெட் பை டியூன்னு மாறிடுச்சு. கியூங்கிறது ஏ இன்ட்டு டிஇஜெட் பை டியூன்னு மாறிடுச்சு. அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ்லேருந்து ஆர்டினரி டெரிவேட்டிவாக மாறிடுச்சு. சரி, இப்போ அந்த ஆர்டினரி டெரிவேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வேரியபிள் செப்பரேட் மெத்தட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஓடியில் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி இப்போ போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பிக்கு போல கியூக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இஜெட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தான். பிக்கு போல டிஜெட் பை டியூ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் கியூ ஸ்கொயருக்கு போல கியூவோட வேல்யூ ஏ இன்ட்டு டிஜெட் பை டியூ ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துலையும் காமன் என்ன இருக்குது? டிஜெட் பை டியூ காமனாக இருக்குது. காமன் இடத்துல மீது என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு, அதுதான் காமனாக வரும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேருந்து டிஜெட் டியூன்னு இருக்கிறதுனால டிஜெட் எல்லாம் ஒரு சைடிலும் டியூல ஒரு சைடும் நம்ம பிரித்து எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டை ஆப்போசிட் கொண்டு வாங்க. இட் இஸ் இஜெட் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு டிஜெட் பை டியூ ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த ஸ்கொயர்டை ஆப்போசிட்டில் கொண்டு போனாலும் ஸ்கொயர் ரூட்னு மாறிடும். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஜெட் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஜெட் பை டியூன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டிஜெட்டுங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஆப்போசிட்லேயே இஜெட்டுங்கிறது என்ன இருக்குன்னா ரூட் இஜெட் இருக்குது. அதை ஆப்போசிட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைடில் வந்துடும். அப்போ டிஜெட் பை ரூட் இஜெட் மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க டியூங்கிறது ஆப்போசிட்டில் போனால் மல்டிபிகேஷன் வந்துடும். இப்போ டியூங்கிறது மல்டிபிகேஷன் வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, அது அப்படி எழுதிடலாம். அதாவது டியூலாம் ஒரு போர்டு கொண்டு வந்தாச்சு, டிஇஜெட்னா ஒரு போர்டு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இன்டிகிரேட் பண்ண போகிறோம். இன்டிகிரேட் பண்ண ஆன்சர் ஆகும் இன்டெகிரல் ஆஃப் டிஇஜெட் பை ரூட் இஜெட் ஆன்சர் 2 ரூட் இஜெட் வந்துடும். இன்டெகிரல் ஆஃப் டியூ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆன்சர் வரும்னா u டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும். அதாவது 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டேர்ம், அது அப்படியே வந்துடும். இன்டெகிரல் டியூட ஆன்சர் என்னன்னா யூன்னு வந்துடும். இன்டெகிரேஷன் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம், அது என்னது? சீன் எழுதுவோம், இங்கே பின்னு பதிக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூங்கிறது எக்ஸ் பிளஸ் ஏவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore 2 ரூட் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏவை டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பின்னு மாறிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு ஆப்ஷன்ஸில் ஸ்கொயர் ரூட் எதுவுமே கிடையாதுனால இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவை ஆப்போசிட் கொண்டு போனாகும் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். பண்ணாகும் 2 ரூட் இஜெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கத்து என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். ஆன்சர் ஆகணும் 4 இஜெட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு.